ஹாய் கைஸ், வெல்கம் டு our சேனல் வாய்ஸ் ஆஃப் ஹிஸ்டரி. இந்தியாவில் அமைந்திருக்க மிகப்பெரிய கோயிலும் தமிழர்களோட கட்டடக்கலைக்கும் சிற்பக்கலைக்கும் ஓவியக்கலைக்கும் சான்றா விளங்கக்கூடிய ஒரு கோயிலும் உலக பாரம்பரிய சின்னமாக விளங்கக்கூடிய ஒரு கோயிலுமான தஞ்சை பெரிய கோயில். இதை தஞ்சை பெருவுடையார் கோயில் அப்படின்னு சொல்றாங்க. இதை பத்தின சில விஷயங்களை தான் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம். சோழ வம்சத்திலேயே சிறந்த மன்னனா இன்றளவும் போற்றப்படுற முதலாம் ராசராச சோழன் தான் பிரம்மாண்டமான கோயிலை கட்டினவர். முதலாம் ராசராச சோழன் 985 இருந்து 1014 வரைக்கும், அதாவது 30 வருஷங்களா ஆட்சி செஞ்சிருக்காரு. இந்த ஆட்சி காலத்துக்குள்ள 1003 இருந்து 1010 கிட்டத்தட்ட 6 to 7 வருஷங்களுக்குள்ள இந்த கோயிலை கட்டி முடிச்சிருக்காரு. ஸோ 1000 வருஷம் பழமையான இந்த கோயிலுக்கு 2010 1000 ஆண்டு நிறைவு விழா கொண்டாடப்பட்டிருக்கு. ஐக்கிய நாடுகள் சபை 1987 உலக பாரம்பரிய சின்னமா இந்த கோயிலை தேர்ந்தெடுத்திருக்கு. அது மட்டும் இல்லாம தமிழ்நாட்டோட மிக முக்கியமான சுற்றுலா தலமாகவும் இந்த கோயில் தான் இருக்கு. இப்பேற்பட்ட இந்த கோயிலை கட்டுறதுக்கு காரணமா அமைஞ்சது என்னன்னா, ராஜராஜ சோழன் ஒருமுறை காஞ்சியில இருக்க ராஜசிம்மனால கட்டப்பட்ட கபிலாயநாதர் கோயிலை பார்த்து வியந்து சிவனுக்கு நம்மளும் இந்த மாதிரி ஒரு பிரம்மாண்டமான கோயிலை கட்டணும்னு நினைச்சிருக்காரு. அப்படி தான் கட்ட போற கோயில் 1000 ஆண்டு காலம் நிலைத்திருக்கணுன்றதுக்காக கான்கிரீட் பொருட்களை பயன்படுத்தாமல் வெறும் கிரானைட் கற்களை மட்டுமே பயன்படுத்தி கட்டணும்னு நினைச்சு அதுக்காக அவர் தேர்ந்தெடுத்த தலை சிறந்த சிற்பி தான் குஞ்சர மல்லன் ராசராச பெருந்தெஞ்சன். இவர் தான் தஞ்சை பெரிய கோயிலோட தலைமை சிற்பியா இருந்திருக்காரு. தஞ்சை பெரிய கோயிலோட கட்டடக்கலையும் ஓவியக்கலையும் சிற்பக்கலையும் இன்றளவும் போற்றப்படுறதுக்கு காரணம் இந்த சிற்பி தான். அடுத்ததான் நம்ம பார்க்க போறது என்னன்னா, தஞ்சை பெரிய கோயிலை வெறும் கற்களை மட்டுமே வச்சு எப்படி கட்டினாங்க அப்படின்றதுதான். ஏன்னா தஞ்சையை சுத்தி மலைகளே இல்லை. அப்புறம் எப்படி இந்த கோயிலை வெறும் கற்களை மட்டுமே வச்சு கட்டியிருக்காங்க அப்படின்ற கேள்விக்கு சில ஆராய்ச்சிகள் மூலமா புதுக்கோட்டை மாவட்டத்துல இருக்க குன்னாண்டார் கோயில் பகுதியில் இருக்க கற்களும் தஞ்சை பெரிய கோயிலை கட்டுறதுக்காக பயன்படுத்தியிருக்க கற்களும் ஒரே வகையை சார்ந்தது அப்படின்றது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. ஆனா இந்த குன்னாண்டார் கோயில் பகுதிக்கும் தஞ்சை பெரிய கோயிலுக்கும் இடையே சுமார் 100 கிலோமீட்டர் இடைவெளி இருக்கு. அப்படி இருக்கிறப்போ இவ்வளோ பெரிய கற்களை எப்படி அங்க கொண்டு வந்திருப்பாங்க? இந்த கேள்விக்கு இன்னைக்கு வரைக்கும் பதில் தெரியல. அப்படின்னாலும் சில ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா, யானைகளோட உதவியோடு இந்த கற்களை கொண்டு வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதுலயும் பதிலே தெரியாத ஒரு விஷயம் என்னன்னா, 80 டன் எடையுள்ள ஒரு கல்லை கோபுரத்தின் உச்சியில வச்சிருக்காங்க. அதுலயும் இந்த கல்லோட நிழல் தரையிலே படாதுன்னு சொல்றாங்க. இந்த 80 டன் எடையுள்ள கல்லுல அழகின்ற பேர் பொறிக்கப்பட்டிருக்கு. இதுக்கு காரணமா என்ன சொல்றாங்கன்னா, வணிக குல மூதாட்டி ஒருத்தர் டெய்லியும் தன்னால முடிஞ்ச அளவுக்கு கட்டட பணி செய்யறவங்களுக்கு தயிர் மோர் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. இதை கேள்விப்பட்ட சோழன் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா, மூதாட்டிய பெருமைப்படுத்துற விதமா அழகின்ற பட்ட பேரை கொடுத்து 80 டன் எடையுள்ள கல்லுல அழகின்ற பேரை பதிக்க சொல்லியிருக்காரு. இதுலயும் முக்கியமான ஒண்ணு என்னன்னா, சோழன் இக்கோயிலோட கல்வெட்டுகள்ல எனது பேர் மட்டும் இல்லாம இந்த மண்ணில் வாழ்ற எல்லா மக்களோட பேரும் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுவே சோழன் ஒரு சிறந்த மன்னன் அப்படின்றத காட்டுது. அடுத்ததான் நம்ம பார்க்க போறது என்னன்னா, ராஜராஜ சோழனுக்கு தமிழ் மீது இருந்த பற்று. இதனாலேயே தமிழ்ல இருக்க 247 எழுத்துக்களை கொண்டு இந்த கோயிலை கட்டியிருக்காரு. அது எப்படின்னா, அதன்படி பார்த்தால் கோயில இருக்க சிவலிங்கத்தின் உயரம் 12 அடி, தமிழ் உயிர் எழுத்துக்கள் 12, சிவலிங்கத்தின் பீடத்தின் உயரம் 18 அடி, தமிழின் மெய்யெழுத்துக்கள் 18, கோயில் கோபுரத்தின் உயரம் 216 அடி, தமிழின் உயிர்மெய் எழுத்துக்கள் 216, சிவலிங்கத்திற்கும் நந்திக்கும் உள்ள இடைவெளி 247 அடி, தமிழின் மொத்த எழுத்துக்கள் 247 எழுத்துக்கள். இதுவே ராஜராஜ சோழனுக்கு இருந்த தமிழ் பற்ற காட்டுது. இந்த கோயில் உருவாக மிகப்பெரிய காரணமா இருந்தது என்ன அப்படின்னா, ராஜராஜ சோழன் சிவபெருமான் மீது கொண்ட பக்தியும் தமிழ் மீது கொண்ட பற்றும் தான். இப்பேற்பட்ட ஆச்சரியங்களையும் அதிசயங்களையும் உள்ளடக்கிய தஞ்சை பெரிய கோயிலுக்கு நீங்க போயிருந்தீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. அடுத்து இந்த வீடியோ வேணுன்றதையும் கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.